மதராசி தமிழ்நாட்டிலே பெரிய இல்லீகல் சிண்டிகேட்டை பிடிக்கிறதுக்காக என்ஐஏ டீமுக்கு ரகுவும் அவனோட காதலும் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறதான் இந்த மதராசி படத்தோட ஸ்பாய்லர் எல்லாம் சொல்லணும்னா ஒரு ஒன்லைன். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் மக்களே. எப்போ போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எதை ஜெனரலைஸ் பண்றாங்க, அது சினிமாலயா இருக்கட்டும் இல்ல பாட்லயா இருக்கட்டும், நம்ம பாக்குற ரீல், நம்ம பாக்குற யூடியூப் வீடியோலயா இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து ஜெனரலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து இதை பத்தி ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஒரு குட்டி மெசேஜ்ல, ஞாபகம் இல்லை இந்த சேனல்ல பேசினேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் வச்சிருந்தேன் அதுல பேசினேன்னா தெரியல. பட் இதை நான் வந்து மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, காமனா நடக்கிற ஒரு தப்பை தட்டி கேட்கறத வந்து ஜெனரலைஸ் பண்றதுல தப்பு இல்லை. பட் ஆனா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறத ஜெனரலைஸ் பண்றாங்க. இப்போ வந்து சினிமா பாட்டு வரைக்குமே வந்திருக்கு. அதுக்கு யூபர் ஏ சர்டிபிகேட்னு வச்சிருந்தாலும் அது யூடியூப்ல வந்து பார்க்கும்போது சின்ன குழந்தைகள் வந்து இது நார்மல் தானே, எல்லாரும் பேசுற வார்த்தை தானே அப்படின்னு அவங்களும் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம எதை கேட்குறோமோ எதை பார்க்குறோமோ அதுவா சப்கான்சியஸா நம்ம வந்து பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து அவாய்ட் பண்றதுக்கும், நீங்களும் அந்த மாதிரி கோவத்தில் அப்படி பேசிட்டாங்க, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற லாங்குவேஜ் தானே அப்படின்னு அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸை வந்து ஜெனரலைஸ் பண்றத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மதராசி இந்த படத்துல பெரிய பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை ஸ்கிரீன் பிளேன்லாம் சொல்ல மாட்டேன், இந்த படத்துல இருக்கிற ஸ்டன் கோரியோகிராஃபி ஆக்ஷன் தான். ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து எழுதி சூப்பரா விசுவல் பண்ணி காட்டியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஸ்டன் டைரக்டர்ஸ் திலீப் சுப்ராயன் ஒரு சில ஸ்டன்ஸும், கெவின் குமார் தான் மேஜர் ஆஃப் த ஃபைட் போர்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான யூனிக்கான ஒரு ஸ்டண்ட் ஆக்ஷன் சீன்ஸை இந்த மதராசி படத்துல விட்னஸ் பண்ணுவீங்க. எனக்கு பர்சனலா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதுக்கு முக்கியமா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு டிராமா, அதை கரெக்டா வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லாவே எழுதியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். ரெண்டாவது, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கேமரா பாடி மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சும்மா சருன்னு பயங்கரமா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா எடிட்டிங்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கிமிக்ஸ் பண்ணியிருந்தாலும் ஹேண்ட் ஹெல்டா பண்றது பார்த்தாலே வந்து தெரியும். அதெல்லாம் சுதீப் எலமோன் ரொம்ப யூனிக்கா எஃபோர்ட் போட்டு வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துல ஏஆர் முருகதாஸ் சொல்ல ட்ரை பண்ண அந்த ஒரு அவேர்னஸ், சோசியல் மெசேஜ்ங்கிறதோட ஒரு அவேர்னஸ், எப்படி வந்து ஒரு சில இல்லீகல் விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல காமன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த படத்துல அவர் சொல்ல ட்ரை பண்ண விஷயம் காமன் ஆயிருச்சுன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதை பத்தின ஒரு சின்ன விழிப்புணர்வு அண்ட் அவேர்னஸ், அதுக்கான ரைட்டிங்குமே வந்து நல்லா இந்த படத்துக்கு எழுதியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தா இவ்வளோதான். அண்ட் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து இருக்கு, அது ஒன்றுன்னு சொல்றத விட 2-3 இருக்கு. பட் அதை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மதராசி படத்தோட நெகட்டிவ்ஸ், சில கிரிஞ்சான சீன்ஸ் சொல்றத விட அதை வந்து ரொம்ப இதை கேட்டுட்டே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் ரிப்பீட்டேட்டிவா வந்து இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் சில கேரக்டர்ஸ் இன்னுமே டீடைல்டா வந்து எழுதியிருக்கலாம். அந்த கேரக்டர் ஆரம்பிச்சு அதோட பீக்கை தொட்டு அந்த கிராஃப் கரெக்டா முடியும் போது என்னது இது அப்படிங்கிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸோட ரைட்டிங் இருந்துச்சு. சிம்பிள்ங்க, இந்த படத்துல சிவகார்த்திகேயன் பண்ண ரகு கேரக்டருக்கும், ருக்மணி பண்ண மாலதி கேரக்டருக்கும், வில்லன் வித்யுத் ஜம்வால் பண்ண வீராத், அப்புறம் சபீர் பண்ண சீராக், இந்த கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறது மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட பார்க்கவே முடியலனால ஆடியன்ஸ் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா எல்லா சீன்ஸுமே வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி ரைட்டிங்லேயே வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா எலிவேட் ஆகும். வேற வழியே இல்லாம அடுத்த சீன் மூவ் ஆகணுங்கிறங்காட்டி இந்த கேரக்டர்ஸ் ரைட்டிங் எல்லாம் எழுதாம விட்டுட்டாரோ என்னமோ தெரியல. அந்த மாதிரி இந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது சில கேரக்டர்ஸ்க்கு மிஸ் ஆகுது. அண்ட் சில விஷயங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கிரிஞ்சா தெரியலாம். அண்ட் கதை, சாங்ஸ், முக்கியமா 3 மெலடி சாங்ஸ் ஒரு ஃபில்லர் மாதிரி தான் வந்து இந்த படத்துல எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த சாங்ஸுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சு, தங்கப்பூவே சாங்கை தவிர. ஸோ நெகட்டிவ்னா மதராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். ஸோ இந்த நெகட்டிவ்ஸும் தாண்டி என்ன புதுசா இருக்குன்னா, சிவகார்த்திகேயனோட ஆக்டிங். நான் இந்த மதராசி படம் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஆக்டிங் சிவகார்த்திகேயன் டானுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து அப்ரோச் பண்ணி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆடியோ லான்ச்ல ஒருத்தர் மென்ஷன் கூட பண்ணியிருந்தாரு, இவர் தான் ஆக்டிங்க்கு வந்து இந்த ரகு கேரக்டர் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ரகு கேரக்டருக்குன்னே இருக்கிற அந்த சின்ன சின்ன மேனரிசம்ஸ் வந்து ரொம்ப ஸ்க்ரீன்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் சீன்ஸை ரொம்ப அழகா கேரி பண்ணி நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஸ்ட்ராங் ஜோனான காமெடியுமே வந்து இந்த கேரக்டர்ல நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் கவனிச்சேன்னா கவனிக்கலையான்னு தெரியல, ட்ரைலர்ல முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று எண்டில் வரும். அந்த டைலாக சிவகார்த்திகேயன் மீட்டர்ல இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தோணுச்சு. பட் அதை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இந்த படத்துல தூக்கியிருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் படத்துல அந்த டைலாக் வந்த மாதிரி இல்லை, அது மட்டும் கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. எத்தனை தடவை தான் இந்த டைலாக பேசுவீங்க அப்படின்னு தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்துச்சு. அண்ட் மாலதி கேரக்டர்ல ருக்மணி ஒரு டீசென்டான ஃபினாமினல் ஒர்க்கு. பட் அந்த கேரக்டருமே
குட். இதுக்கு முன்னாடி வந்து ஏர் முருகதாஸ் படத்துல ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து ஸ்பைடர்ல கொஞ்சம் ஒரு சீன்ல மட்டும் நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இதோட கோரே வந்து அந்த லவ் வச்சு மூவ் பண்ணாங்காட்டி இந்த கேரக்டர்ல குறைன்னு எதுவுமே சொல்ல முடியல. பட் இன்னுமே அந்த ஆக்டர் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்ல சீன்ஸா, ஹீரோக்கு ஈக்குவலான சீன்ஸை வச்சு பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோவே மாலதிங்கிற கேரக்டர் தான் இந்த படத்துல. அதை இன்னும் ஒரு ஸ்டெப் நல்லாவே எழுதி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கலாம் தான் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஒரு ஹீரோ மேல் சென்ட்ரிக்கா இல்லாம, மூணாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வில்லன் ரோல் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஹீரோக்கு எந்த மாதிரி வந்து ஒரு பேஸை வந்து வில்லன் செட் பண்ணுவாரோ அதை கரெக்டா பண்ணுவாரு வித்யுத் ஜமால் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எங்கிருந்துடா வந்தீங்க, இப்படியெல்லாம் நடிப்பாரா வித்யுத் ஜமால்ங்கிற மாதிரி வேற லெவல் ரைட்டிங் ஒன்று போயிருக்கு அவருக்கு. கண்டிப்பா படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது யாரை பத்தி பேசுறீங்களோ இல்லையோ வித்யுத் ஜமாலோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசுவீங்க. அண்ட் அனிருத் அவர் தானே மாஸ் பிஜிஎம் கலக்கிருப்பார்ல அப்படின்னு அவரை பத்தி பேசுறதுக்கு ஒவ்வொரு படத்துலயுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. பட் ஸ்டில் அந்த மெலடி அந்த எமோஷனல் டச்சை வந்து பேக்ரவுண்ட்ஸை இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரோவைஸ்டா வந்து இந்த படத்துல போட்டிருக்கலாம் தோணுச்சு அனிருத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த படம் சர்டிபிகேட் போகும்போது ஏன் சர்டிபிகேட் கொடுங்க இந்த படத்துக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னு அப்போ புரியல. பட் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வைலன்ஸ் பயங்கரமா சில சீன்ஸ் எல்லாம் கட்டே பண்ணியிருக்காங்க, பிளர் பண்ணியும் காட்டியிருக்காங்க, ராவா காட்டியிருக்காங்க. தாராளமா கட் பண்ணாம ஏவே கொடுத்துருக்கலாம் இந்த படத்துக்கு. பட் குழந்தைகளும் இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி பிளர் பண்ணி யூபார் ஏல வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த படம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எஸ்கேவோட கிரவுண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், அவங்களுக்காக தான் இந்த படம். என்னதான் டியூரேஷன் 2 hours 47 minutesனாலும் எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேங்க. இந்த மதராசி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 70 மார்க்ஸ் தருவாங்க. மதராசி லவ் ஃபியூவல்ஸ் த ரகு ஃபார் மேட்னஸ் இன் அ பெட்டர் வே. அண்ட் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஓணம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.